இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏதாங்க சம்மந்தி நடந்தது? இப்ப நீங்களே சொல்லுங்க. தப்பு ஏன் பேர்லீங்களா இல்ல வானதி பேர்லீங்களா? வானதி பண்ணது தப்பு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. பாத்தீங்களா? பாருங்க, உங்க தங்கச்சி அம்மாவே உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க தான் எதுவும் புரியாம என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அண்ணே, ஏனே அவங்கள போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நல்லா கேளுங்க சம்மந்தி. அமுதா, தங்கச்சிமா உன்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புரியல உனக்கு? அப்படியா? ஏன் சம்மந்தி அம்மா என்ன வச்சு நீங்க காமெடியா பண்றீங்க? நீங்க எவ்வளவு அப்பாவித்தனமா பேசுறீங்க. ஏன் உங்க புத்தி அப்பப்பெல்லாம் தடுமாறுது? மாறவே மாட்டீங்களா? மனுஷங்க ஒரு தடவை தப்பு பண்ணா ரெண்டாவது தடவை திருந்தணும். திருந்தவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா அது நல்ல மனுஷங்களுக்கு அழகு இல்ல. இது வானதியோட பணம். அவகிட்ட இத நல்லபடியா நான் கொடுத்துறேன். சம்மந்தி அம்மா, இந்த பணத்தை கூட வானதி வீட்ல இருந்த நகையெல்லாம் அடமான வச்சுதான் ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நான் பாத்துக்கிறேன். சந்தோஷங்க. யார் கார்த்திக்? வணக்கம் மேடம். வணக்கம். வானதியை பார்க்க வந்திருக்காங்க. ஓ, வணக்கம்மா. வானதி உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? உன்னை பார்க்க வரலம்மா, கூட்டிக்கிட்டு போக வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? இன்னையில இருந்து வானதி மேடம் தான் கிருஷ்ணவேணி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு சேர்மன். நானா? கிருஷ்ணவேணி அம்மா உயிர்ல எல்லாம் விவரமா எழுதியிருப்பாங்களே. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களே. கிருஷ்ணவேணி அம்மா உங்களுக்கு ஒரு gift கொடுத்தாங்கல்ல? ஆமா. அது உயில்மா. வானதி, அம்மா. நீ போய் அதை எடுத்துட்டு வா. சரிம்மா. நீங்க உட்காருங்க. சரிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வானதி. மா, என்ன இருக்கு அதுல? உயில்ல தெளிவா எழுதியிருக்க. உங்க அம்மா கம்பெனிக்கு நீதான் சேர்மன். மா, நான் எப்படிமா? சொல்லுங்க சார். ஆமாம்மா, கிருஷ்ணவேணி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அபிஷியலா இன்னையில இருந்து நீங்க தான் சேர்மன். அவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது சார். சார், இப்படியெல்லாம் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? முடியவே முடியாது. நீங்க உடனடியா பொறுப்பேற்றே ஆகணும். இப்படி வேணா பண்ணலாங்களா? என்னோட ஹஸ்பண்ட் இல்லனா அத்தை, இவங்க ரெண்டு பேர்ல யாரையாவது பாத்துக்கலாம்ல? அப்படி ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? அது இல்லீகல் ஆயிடுமே. அவங்க நிறைய செக்ஸ் ஃபைல் எல்லாம் சைன் பண்ண வேண்டியிருக்கு. சரி, பரவாயில்ல, விடுங்க. நாளைக்கு வந்துட்டா கூட நல்லதுதான். அப்போ வரேன் சேர்மேன் மேடம். வரேங்க. வரேன் சார். மேடம், உங்க காரை இங்கேயே விட்டுட்டு போறோம். வரோம். போயிட்டு வாங்க. வானதி, ஐயோ ஐயோ, அதிர்ஷ்டக்காரி. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? கொடுக்கிற தெய்வம் எப்படி கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டது பாரு. சும்மா இருங்கம்மா. அம்மா, நான் அந்த கம்பெனிக்கு போகல. நீ போகணும். ஏங்க, நீங்களாவது சொல்லுங்களேன். நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். அது உங்க அம்மாவோட கம்பெனி, அதுலயும் நீ சேர்மன், கண்டிப்பா போய் தான் ஆகணும். சரி, அப்போ நீங்களும் என் கூட வரீங்களா? எனக்கு 1000 வேலை இருக்கே. மா, கார்த்திக் உன்னோட வர்றது
அவனோட இஷ்டம். போயேன் கார்த்திக். ஐயோ, மாமியார் வீட்டு சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாமா. வானதி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நிதானமா யோசி, நல்ல முடிவெடு. ஓகே, இந்தா. அவங்களே செய்வாங்க. எங்கெங்க மாப்பிள, இது வரைக்கும் ஒண்ணும் செய்யலையே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்கல்ல, நாங்களும் உங்க நம்பிக்கைய மதிக்கிறோங்க, காத்திருக்கோம். ஆனா ஒண்ணுங்க மாப்பிள, நீங்க நம்புற மாதிரி உங்க அம்மா நல்லது ஒண்ணும் செய்யலன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேங்க. சொத்து முக்கியங்க மாப்பிள. நீங்க சும்மா 50க்கும் 100க்கும் மேல உங்க அம்மா கையை எதிர்பார்த்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. புரியுதுங்களா மாப்பிள? வாடி. நான் கூட அவளை ஆபீஸ்ல மீட் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் மீட் பண்ண முடியும். இத நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? போங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பேசாம நீங்க அம்மா கிட்ட போய் சொல்வீங்களாம்மா? நான் ஆபீஸ்க்கு போகாம இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்வீங்களாம்மா? கண்டிப்பா சொல்றேன். எப்படி சொல்லாம இருப்பேன்? பொண்டாட்டி பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாலேன்னு பொறாமப்படுற சாதாரண மனுஷன் நான் இல்ல. எனக்கு தெரியும், உங்களுக்கு பெரிய மனசுதான். அதுக்குன்னு இப்படி அயன்லாம் பண்ணி அதெல்லாம் வேண்டாமே. எனக்கு இதுல எல்லாம் சந்தோஷமே இல்லைங்க. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கே வானதி. உன் புருஷன் சந்தோஷமா இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே? இவருக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது போல இருக்கு. என்ன முணுமுணுக்குற? பிம்பிளிக்கா பில்லாப்பி அப்படின்னா ஏங்க எனக்கு சொல்ல தெரியாது. பிம்புளிக்கா பிளாப்பி என்னங்க, நான் ஆபீஸ் போகாமலே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்வீங்களா? அப்படி எந்த ஐடியாவும் ஸ்டாக் இல்ல. அப்போ அம்மா கிட்ட இருக்கும். அம்மா கிட்ட நீங்க எனக்காக கேட்டுட்டு வருவீங்களா? என்னங்க, நீங்க என் செல்லம் இல்ல, என் ராஜா இல்ல.